ஹாய் கைஸ், ஹாப்பி தமிழ் நியூ இயர். இன்றைக்கி ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி. என்னோடய ஸ்கூல் டைமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா கைஸ். அவள் எப்படின்னா, அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாள். ஆனால் எங்ககிட்ட என்றைக்குமே அவளோட சோகத்தை காட்டுனதே இல்லை. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அவள் சிரிச்சுட்டே அதை ஹேண்டில் பண்ணுவாள். அவளே பாசிட்டிவாக வச்சுப்பாள், நல்லா படிப்பாள், நல்லா எங்கக்கிட்ட பேசுவாள், நல்லா சாப்பிடுவாள், என்ஜாய் பண்ணுவாள் லைஃப்பை. நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன், ஏன்யா உங்கள் வீட்டில் இத்தனை பிரச்சனை வருதே, நீ எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சிட்டு உன்னை நீ எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவள் சொன்னால், என் லைஃப்பில் நான் சின்ன வயசில் இருந்தே நான் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறேன்டா. கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா அழுவாங்க, எங்கள் அப்பா என்னை திட்டுவாங்க, எங்கள் அம்மா நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட வரும்போது எனக்காக பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க, என்கிட்ட சிரித்து பேசுவாங்க. நான் அப்போ எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், ஏம்மா அப்பா உன்னை திட்டுறாரு, கத்திட்டே இருக்காரு, சண்டை போட்டுகிட்டே இருக்காரு, உனக்கு ரொம்ப சோகமாக இல்லையாம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு உரிமை இருக்குது. நான் தப்பு செஞ்சால் திட்டுவார், நான் தப்பு செய்யலைனாலும் திட்டுவார். அதனால் நான் தப்பு செய்யும்போது அதை நான் கேட்டுப்பேன். ஆனால் நான் தப்பு செய்யவே செய்யாத போது நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் உங்கள் அப்பா கிட்ட கேள்வி கேட்பேன். அப்போது எனக்கு ரொம்ப சோகமாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனாலும் உன்னை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீ தான் என்னோடய பாசிட்டிவ், உனக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்போது நான் எங்கள் அம்மாவுக்கு பாசிட்டிவ், எங்கள் அம்மா எனக்காக பாசிட்டிவ். அதுபோல் நாங்கள் 2 பேருமே அப்படி ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஏன் சோகமாக இருக்கோம்? எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஆறுதலாக இருக்கோம். எந்த கஷ்டமும் எந்த சோகமும் வந்தாலுமே எங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கு போதும். அப்படி இல்லைன்னா நான் சிங்சாங் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பண்ணுறது எல்லாமே சேட்டை பிடிக்கும், அவன் பண்ணுற எல்லாமே பிடிக்கும். ஸோ நான் அதை தான் இது பண்ணுவேன். இல்லைன்னா நல்லா மியூசிக் கேட்பேன், எனக்கு பிடிச்ச மியூசிக்லாம் நான் கேட்பேன். அப்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பேன். அதுபோல் இருக்கனால நான் அந்தந்த விஷயத்த அப்பப்போவே சால்வ் பண்ணிவிட்டு அப்பப்போவே மறந்துட்டு எனக்கு என்ன தேவை, நான் இப்போ என்ன பண்ணால் என் லைஃப் நல்லா இருக்கும், நான் நல்லா படித்தேன்னு வச்சுக்குவேன், இன்னும் நல்ல ஒரு பதவிக்கு போவேன். நான் நல்ல பதவிக்கு போனேன், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், எங்கள் அப்பாவையும் பார்த்துப்பேன். எங்கள் அப்பா திட்டுறதுனால எங்கள் அப்பாவை பிடிக்காது, எங்கள் அப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வீட்லேயும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம சேடாக இருக்கனால எல்லாமே போயிடும் இல்லை. நம்மளுக்கு ஒரு சேடாக இருக்குன்னா அது ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் ஏன் வந்துச்சுன்னு நம்ம திங்க் பண்ணோன்னா அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கலாம், எப்போவுமே கஷ்டமே வராது அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான். அது இப்போ வரைக்குமே என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் கைஸ். எனக்கு எப்போவுமே நான் ரொம்ப சேடாக இருந்தாலும் சரி, நான் என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டாலும் சரி, என் ஃபேமிலியோட சண்டை போட்டாலும் சரி, நான் ரொம்ப சோகமாக இருந்தாலும் சரி, ஒன்று சின்சாங் பார்க்கலாம், இல்லைன்னா சாங்ஸ் கேட்பேன், இல்லைன்னா கொரியன் சீரீஸ் பார்ப்பேன். அதுபோல் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அதுபோல் நம்ம சேடாக இருக்கும்போது இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், சண்டை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கைஸ். சண்டை போடுறனால கத்துறனால ஒரு சொல்யூஷன் வரவே வராது கைஸ். நம்மளை அமைதிப்படுத்திட்டு எதனால சண்டை வந்துச்சுன்னு யோசித்து அதை பேசி தீர்வு காணணும். அப்படி பேசியும் அவங்களால மாற்றிக்க முடியலன்னா விட்டுருங்க கைஸ். யாரோட லைஃப்பும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்போவுமே நம்ம ஒரு சொல்யூஷன் தேடுறோம், அதை நம்ம சொல்கிறோம், அதை நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுடணும். நம்ம அழுறனால ஒன்றுமே நடக்காது.
ஆனாலும் அழதான் தோணும், அழதான் தோணும், சோகமாக சாங்ஸ் கேட்க தான் தோணும், அவங்கள வெறுப்பேற்ற தான் தோணும். ஆனாலும் கைஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. சமைக்க சாப்பிட பிடிக்குமா, சமைச்சு சாப்பிடுங்க. கோவிலுக்கு போக பிடிக்குமா, கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்பா அம்மா கிட்ட பேசணுமா, பாசிட்டிவாக இருக்குமா, பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு பேசினா நல்லா இருக்குமா, பேசுங்க. யார் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பேசுங்க. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அதனால் இந்த நாள் எப்போவுமே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. பி பாசிட்டிவ். ஹாப்பி தமிழ் நியூ இயர் கைஸ். பை பாய்.